அப்பாவுடைய முதல் படமான 16 வயதிலே பார்த்தீங்களா? பார்த்தேங்க. எப்படி இருந்தது அந்த படத்த பார்த்தப்போ? விவரம் தெரிஞ்சு பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது. ம். அ அதுவும் எப்படின்னா, இந்த ஒரு லைன இந்த லெவலுக்கு இப்படியெல்லாம் சொல்ல முடியுமான்னு யோசிக்க வச்ச ஒரு படம். ம். ஒரு சிம்பிளான ஒரு இதுதான் அது. ஒரு ஒரு மயிலுங்கிற ஒரு பொண்ணு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சப்பானின்னு ஒரு கேரக்டரு, ஒரு ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர். இந்த பக்கம் ஆப்போசிட்ல வந்து ஒரு டெர்ரிஃபிக் வில்லனா ரஜினி சார் பண்ணியிருப்பாரு. இது இது வழக்கமான ஒரு சினிமாக்குள்ள இதெல்லாம் இன்னும் இவ்ளோ எலாபரேட்டா ஒரு 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 நேர்த்தியா சொல்ல முடியுமா? அப்படிங்கிறது வந்து அந்த படம் பார்க்கும்போது தான் ஐ ரியலைஸ்ட். ஸோ ஐ வாஸ் ரியலி லைக் 2வது தடவ பார்க்கும்போது தான் எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப யோசிக்க வச்சது அது. இப்ப நீங்க ஒரு டைரக்டரும் கூட. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல 16 வயதிலே படத்துல உங்க அப்பா பண்ணதுல எது அவ்வளோ உங்களுக்கு பிடிச்சது அதுல? பெஸ்ட் பார்ட் ஆஃப் 16 வயதிலே வாஸ் சப்பானீஸ் கேரக்டர். அது ரொம்ப அழகா வடிவமைக்கப்பட்ட ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர். அத வந்து அந்த ஷோல்டர்ல தாங்கி கமல் சார தவிர்த்து வேற யாரும் பண்ணியிருக்கவே முடியாது அத. உண்ம. அதே மாரி பரட்டை. ரஜினி சார தவிர்த்து அந்த கேரக்டர் அந்த அந்த ஒரு எப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன், ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஹீரோ. ஆனா அதாவது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வந்துச்சுன்னா, யாரா இருந்தாலும் ஒரு அந்த எண்டுல வந்து ஒரு ஒரு வயலன்டிக் இதுக்கா மாறுவாங்கல்ல. அது நல்லா இருந்துச்சு அந்த படத்துல. ஸோ அதுதான் நான் வந்து ரொம்ப யோசிச்சேன். இன்ஃபாக்ட் என் படத்துலயும் கிட்டத்தட்ட அது மாரி ஒரு வயலன்டிக் ஐ மீன் ஒரு ஒரு வயலன்ட்டான ஒரு போர்ஷன் இருக்கு. 2 இடத்துல வரும். அது ப்ரீ கிளைமாக்ஸ், கிளைமாக்ஸ் 2த்துலயும் இருக்கும். கொஞ்சம் வயலன்ட்டா இருக்கும்.